ஜூலை 9ஆம் தேதிக்கான ஜீவ ஊற்று 1 நிமிட வேத தியானம். எசேக்கியேல் 22:12. என்னை மறந்து போனாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தரை அறியாதவர்கள் என்று ஒரு கூட்டத்தார் உண்டு. ஆனால் இன்னொரு கூட்டத்தார் யாரெனில், கர்த்தரை அறிந்தும் அவரை விட்டு பின்வாங்கி அவர் செய்த நன்மைகளை மறந்து போகிறவர்களும் உண்டு. கர்த்தரை மறக்கிறவர்கள் உலகத்தை பிரியப்படுத்துகிறவர்களாயும் தன்னை உலகத்தோடு ஒத்து போகிறவர்களாக காண்பிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். கர்த்தரை மறக்கிறவர்கள் மனசாட்சியை சாகடித்தவர்களாக துணிகரமான பாவங்களுக்கு தன்னை உட்படுத்துவார்கள். கர்த்தரை மறக்கிறவர்கள் தங்கள் காரியங்களை, தங்கள் புயபலத்தையும் தங்கள் சொந்த அறிவையுமே சார்ந்து செயல்படுவார்கள். மற்றொரு காரணம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனமில்லாமல் தங்கள் மன விருப்பத்தின்படி சுயநலமாய் செயல்படுவதற்காக கர்த்தரை மறப்பார்கள். இவர்கள் உலக சந்தோஷத்தை பெரிதாக எண்ணி கர்த்தரை மறப்பார்கள். ஏனெனில் உலகம் தருகிற பாவ சந்தோஷத்தையோ, உலகம் தருகிற போலியான சமாதானத்தையோ, இன்னும் பல உலக போலிகளை கர்த்தர் கொடுப்பதில்லை. கர்த்தரை விசுவாசிப்பவர்களை இந்த உலகம் பரிகாசம் பண்ணும். இப்படிப்பட்ட பரிகாசங்களையும் நிந்தைகளையும் கேட்டு பொறுமையோடு தன் விசுவாசத்தை காத்துக்கொள்ள மனதில்லாமல் கர்த்தரை மறக்கிறவர்களும் உண்டு. மற்றொரு காரணம், கர்த்தர் நிச்சயமாக செய்வார் என்ற நம்பிக்கை இல்லாமல் கர்த்தரை மறந்து பின்வாங்கி போகிறவர்கள் உண்டு. இப்படிப்பட்டவர்களை குறித்து யோபு 8ஆம் அதிகாரம் 12:13 இவர்கள் பச்சையா இருக்கும் போதே சீக்கிரத்தில் வாடி போவார்கள் என்கிறது. சங்கீதம் 9:17 இப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்று எச்சரிக்கிறது. ஆகவே இன்றைக்கே இப்போதே மனம் திரும்புவோம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆமேன். அல்லேலூயா.